ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 2 பேரும் பாருங்கள் நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. சிட்டு வர வர பயங்கர க்யூட் ஆகிட்டே இருக்கான். இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா இவனுக்கு நானும் அபியும் சேர்ந்து ஹேர் கட் பண்ணி விடலான் இருக்கோம். ஃபுல்லாக லிக் பண்ணி நல்லா நக்கி சிக்காக பண்ணி வச்சுருக்கான். அதனால் சரி நம்ம 2 பேருமே உட்காந்து செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் நானும் அபியும். ஸோ கையில் கட்டை விரல்கிட்ட நேற்று ஏதோ பாத்திரம் கழுவுறப்ப கட் ஆகிடுச்சு. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாத்திரம் அபி கழுவிட்டு இருக்கான். நான் கழுவித்தரேன் மம்மின்னு. நான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டக்குன்னு குக்கர்லேயே வச்சு செய்கிற மாதிரியான ஈஸியான ரெசிபி 1/2 மணி நேரத்துக்குள்ளே கடன்னு சமைச்சிட்டு அந்த பக்கம் போயிடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். அவியல் ப்ரெஷர் பேனில் பண்ணலான் இருக்கேன். சும்மா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் 1 விசில் குக் பண்ணி எடுத்துட்டாலே போதும், நல்லா வெந்துடும். காய் பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு கத்திரிக்காய் அவியலில் இதெல்லாம் போடுவாங்களான்னு கேட்காதீங்க, நான் இருக்க காயை வச்சு பண்ணுறேன். ஓகே, ஒரு வாழைக்காய், கொஞ்சமாக சேனக்கிழங்கு, வெள்ளை பூசணி இல்லை அதனால பரங்கிக்காய், ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் பீன்ஸு, பயறு, கேரட்டு இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெனு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு அவியல். ஸோ அவ்வளோதான். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். வெந்ததுக்கப்புறமா இறக்கிட்டு தேங்காய் ஜீரகம் எல்லாம் அரைச்சி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்தோன்னா நமக்கு அவியல் ரெடி. அவ்வளோதான். மூடி போட்டு சின்ன பர்னரில் வச்சிடலாம். இப்போது சின்ன பர்னருக்கு மாற்றிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா வெந்திருக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருந்தேன், 2 விசில் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்டீமர் ரிலீஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். 1 விசில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், திட்டமாக நல்லா வெந்து காயெல்லாம் குழையாமல் இருக்கும். ஸோ நான் ட்ரைபாடை இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி வச்சதில் எக்ஸ்ட்ரா 1 விசில் வந்துருச்சு. நீங்கள் ஒரே 1 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ திறந்து பார்க்கலாம். காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெந்துருச்சு. இது இருக்கட்டும். இப்போ அவியலுக்கும் காரக்குழம்பு பண்ண போகிறேன் இன்றைக்கி. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பச்சை கலர் கத்திரிக்காய் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வச்சு காரக்குழம்பு செஞ்சால் சூப்பராக இருக்கும். வேறு நாட்டுக்காய் கூட நம்ம சேர்த்துக்கலாம், பொங்கலுக்கெலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. இன்றைக்கி நான் வெறும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/2 முடி தேங்காய் இருந்துச்சுன்னா போதும். அவியலுக்கும் கொஞ்சமாக தான் குழம்புக்கு தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை எடுத்துட்டு அவியலுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் இருந்தால் ஒரு பாதி, இது நிறைய போட்டுறக்கூடாது. ஒரு 2-3 துண்டு போட்டோம் அப்படின்னா அவியல் நல்லா வாசனையாக இருக்கும். சில பேர் கேரளாலெலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு செய்வாங்க இல்லையா, நான் வெள்ளையாக தான் செய்வேன் அவியல். அதே மாதிரி இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் பரிமாறுறதுக்கு முன்னாடி தயிர் சேர்ப்பாங்க. எங்களுக்கு அவ்வளோவா புளிப்பு பிடிக்காது அப்படிங்கிறனால நான் தயிர் சேர்க்கறதில்ல. ஃப்ரெஷ் மாங்காய் கிடச்சதுன்னா வேக வைக்கிறப்போ 2-3 துண்டு மாங்காய் போட்டுருவேன், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் தயிர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம இறக்குனதுக்கப்புறமா தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்கள். இப்போது தேங்காய் சில்லு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து ஜஸ்ட் ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பல்லாரி வெங்காயம், அது இது கூட சேர்த்து தண்ணி பேருக்கு கொஞ்சமாக, நல்லா நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறப்பாக இருந்துச்சுன்னா போதும். அதனால் பேருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும், அது வீடியோ விட்டு போச்சு. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயும் சேர்த்துட்டு அடுப்பு நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் வச்சு கிளறிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா அவியல் ரெடி. டக்குன்னு 5 நிமிஷம் நம்ம குக்கரில் 1 விசில் வர்றதுக்கு, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக அவியல் ரெடி ஆகிடும். குழம்புக்கு காய் கட் பண்ணியிருந்தது போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இதே பேனில் தான் இன்றைக்கி காரக்குழம்புமே கூட செய்ய போகிறேன். இதுவும் சட்டுன்னு முடிஞ்சிடும். நம்ம ஓப்பன் பேனில் வச்சோம் அப்படின்னா அதை கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதுவும் ஒரே 1 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக காரக்குழம்பும் ரெடி. காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சில்லு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு,
ஒரு கொத்து கருவேப்பிலை அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லுமே நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யணுன்னாலும் செய்யலாம். நான் வந்து இந்த குழம்பு கூட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருவேன். நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. ஸோ இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது வந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இதில் இப்போது கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக கடையில் வாங்கினது தான். அம்மா இருக்க வரைக்கும் செஞ்சு தருவாங்க. நான் இப்போ கடையில் தான் வாங்கிக்கிறது. 2 மிளகாய் வத்தல், நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, கூடவே 5-6 வெள்ளைப்பூடு. நிறையா சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. பெரிய பெரிய சைஸாக இருந்ததுனால நான் ஒரு 5-6 வெள்ளைப்பூடு தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 3 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான். புளி சேர்க்க போகிறதுனால தக்காளி நிறையா சேர்க்கலை. நாட்டு தக்காளி இது ஏற்கனவே புளிப்பாக தான் இருக்குது. ஸோ கத்திரிக்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிடணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், சாம்பார் தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது இந்த அளவுக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். குக்கரில் வைக்கிறனால தண்ணி நிறையா இல்லாமல் திக்காக வந்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றியிருக்கேன். ரொம்ப லோடலோடன் புளி கரைக்காமல் கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் வத்தெல்லாம் வைக்க வேண்டாம். அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தேங்காவையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். உப்பு வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி. கொஞ்சமாக வெல்லம் லாஸ்ட்டாக டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. நல்லெண்ணெய் காலி ஆகிடுச்சு. சரி, பிரித்து ஊற்றிட்டு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக குழம்பு ரெடி. இதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும். பக்கத்துலேயே நிற்கலாம் வேண்டாம். ஒரு விசில் வந்தால் வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த வேலை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சைடில் இறக்கணும். இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்கிறதையும் கழுவிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய பாத்திரம் இருக்காது. ஸோ பாருங்கள் வாசனை இப்போவே நல்லா வருது. அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் சின்ன பர்னரில் தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஒருவேளை குழம்பு அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஷ்யூ போட்டுக்கிறேன். செவரெல்லாம் ஆகாது. தெரிச்சதுனாலும் நம்ம இந்த பேப்பரை மட்டும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ அப்பப்போ பாத்திரம் கழுவிட்டே இருந்தேன். அதனால் சிங்கில் ஒன்றும் நிறைய பாத்திரம்லாம் இல்லை. கையோடு இந்த பக்கம் மேடையும் துடைச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் க்ளீன். இதை முடிச்சுட்டு கிச்சனை ஒரு தடவை விறக்கிட்டு மாப் போடணும். ஏன்னா அந்த தாளிக்கிறதெல்லாம் கீழே எப்படியும் இருக்கும். அதனால் ஏற்கனவே கைப்புள்ள வேலை முடிச்சிருச்சு. ஆனாலுமே கூட இந்த கடுகு அது இது தெரிக்கிறது, வெங்காயத்தூள் ஏதாவது சின்னது கிடக்கும் கீழே. அதனால் சமையல் முடிஞ்சது அப்படின்னா ஒரு தடவை கிச்சனை மட்டும் பெருக்கிட்டு ஒரு தடவை மாப்பும் போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஸ்டீம் நல்லா போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா மிதந்து கம கமன்னு சூப்பராக குழம்பு ரெடி. காயும் நல்லா குழையாமல் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ சட்டுன்னு இதுவுமே கூட முடிஞ்சிடும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவியலும் இந்த குழம்பும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் லேட்டாக தானே கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ பாருங்கள் கிச்சன் ஃபுல்லுமே நல்லா க்ளீன் பண்ணி பாத்திரமும் கழுவிட்டேன். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு படம் பார்க்குறதோ ரெஸ்ட் எடுக்கிறதோ என்ன வேணால் பண்ணலாம். ஈவினிங் தான் கொஞ்சம் பால்கனியில் வெயில் போனதுக்கப்புறம் சிட்டுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்க் அது ஹேர் கட் பண்ணி விடணும். ஸோ அவ்வளோதான். பிளேட்டிங் பண்ணிடலாமா? சுட சுட சாதம், அவியல், நல்லா கம கமன்னு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட குழம்பு, அப்பளம். எங்கள் வீட்டில் எண்ணெய் தவிர யாருக்கும் அப்பளம் பிடிக்காது. அதனால் ஒரு 4-5 பொரிச்சு நான் தான் வச்சு சாப்பிடுவேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.